நம்ம கிச்சனில் கொத்து பரோட்டா எப்படி செய்யணுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பரோட்டா எடுத்துருக்கேன், 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, மல்லிக்கீரை எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யணுவாங்க. இப்போ பரோட்டாவை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பரோட்டாவை கட் பண்ணியாச்சு. இப்போ ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். ரொம்ப அரைக்கக்கூடாது, இந்தமாரி நம்ம அரைச்சிக்கணும், ரொம்ப அரைச்சிக்கக்கூடாது. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சுக்கோங்க, அடுப்பை அடிச்சு விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குங்களா, 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. முட்டை ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிடுச்சு. இப்போ பரோட்டா போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லிக்கீரை போட்டுக்குங்க. இப்போ கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஹெச்7 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.